தற்பொழுது பிள்ளையான் மற்றும் கருணா ஆகிய இருவரும் தமிழர்கள் மத்தியிலும் தென்னிலங்கையிலும் பேசுபொருளாக மாறியுள்ளனர். பிள்ளையான் தற்போது பயங்கரவாத தடுப்பு பிரிவில் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் அவரிடம் இடம்பெறுகிறது. எனினும் அவர் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருடைய கடத்தல் சம்பந்தமாக கைது செய்யப்பட்டதாக குறிப்பிட்டப்பட்ட போதும் அவரிடம் தற்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுகிறது. அத்துடன் அவர் செய்த படுகொலைகள் தொடர்பாகவும் தற்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த நிலையில் கருணா பிள்ளையான் ஆகிய இருவரும் இதற்கு முன்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது, நாங்கள் விடுதலை புலிகளிடமிருந்து ஒதுங்கவில்லை, விடுதலை புலிகளால் ஒதுக்கப்பட்டோம், அவர்களுடைய செயற்பாடுகளுக்கு எதிராகவும் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் பிற மாவீரர்களை வளர்வதற்கு அனுமதிக்க மாட்டார் எனவும், பிற தலைவர்கள் உருவாக அவர் விரும்பவில்லை எனவும், அதற்காகவே நாங்கள் வெளியில் வந்தோம் என இவர்கள் இருவரும் கூறி வந்தனர். இந்த நிலையில் சரத் பொன்சேகா ஒரு கருத்தினை வெளியிட்டு இவர்கள் இருவருடைய முகத்திரையையும் கிழித்துள்ளார். பிரபாகரனிடம் ஒரு பழக்கம் உள்ளது. பிரபாகரன் தன்னுடைய ஆட்சியில் அல்லது தனக்கு கீழுள்ள நபர்களில் ஊழல் மோசடி மற்றும் நிதி மோசடி என்பனவற்றில் துரோகம் இழைக்கும் நபர்களுக்கு அவர் அதிகபட்சமாக மரண தண்டனையை வழங்கும் பழக்கம் கொண்டவராக காணப்பட்டார். பிரபாகரனை பொறுத்தவரை ஊழல், நிதி மோசடி மற்றும் துரோகம் செய்பவர்கள் மன்னிக்க முடியாத குற்றம் இழைத்தவர்களாக அவர் கருதினார். அதன் அடிப்படையிலே இந்த பிள்ளையான், கருணா ஆகிய இருவரும் செய்த நிதி மோசடி மற்றும் ஊழல் ஆகியவற்றிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவே விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து இவர்கள் இருவரும் பிரிந்து வந்ததாக சரத் பொன்சேகா ஒரு விடயத்தை கூறுகிறார். அவர் குறிப்பிட்ட காணொளியில் அவர் இவ்வாறு தெரிவிக்கிறார். பிரபாகரன் ஒருபோதும் ஊழல் மோசடிகளை ஆதரிக்காத ஒருவராக இருந்தார். நிதி மோசடி செய்பவர்கள், துரோகம் செய்பவர்களுக்கு அவர் அதிகபட்சமாக மரண தண்டனை வழங்கினார். கருணாவின் ஊழல்கள் தொடர்பில் அறிந்த பிரபாகரன் அவரை கிளிநொச்சிக்கு அழைத்த போது அவர் கொன்றுவிடுவார் என்று தப்பியோடிய நபர்தான் இந்த கருணா. விடுதலை புலிகள் அமைப்பில் கிழக்கைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் இருந்தார். அவர் கருணாவை விட திறமையானவர். அவருடன் நாம் கிழக்கில் போரிட்டோம். அவர் எம்மை எதிர்த்து போரிட்டார். பழக்கல்ல என்ற எமது இராணுவ தளபதி ஜனாதிபதி சந்திரிகாவுக்கு தெரியாமல் கருணாவை கொண்டு வந்து கொழும்பில் ஒளித்து வைத்தார். அதனால் தான் அவரை பணி நீக்கம் செய்தது அன்றைய அரசாங்கம். இதேவேளை பிள்ளையான் 150 பேருடன் சுங்காவில் பகுதியில் முகாமொன்றில் இருந்தார். நாங்கள் அவரை எம்மிடம் சரணடையுமாறு கூறினோம். அவ்வாறு சரணடைந்தவர்களில் 80 பேர் வரையிலானோர் 13 வயதுக்கும் குறைவானவர்களாக இருந்தனர். சிறுவர் அணியினை அவர் தன்னுடன் வைத்திருந்தார். அவர்களை ICRCயிடம் ஒப்படைத்தோம். எஞ்சியவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு வழங்கினோம். ஆனால் பிள்ளையான் யுத்தம் செய்யவில்லை, ஆட்கடத்தல்களே அவர் செய்தார். ராஜபக்ச காலத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இப்போது இவர்களை வீரர் என்று கம்மன்பில போன்றோர் கூறுகின்றனர். கம்மன்பில எதுவும் தெரியாதவர், யுத்த காலத்தில் எங்கேயோ இருந்தவர். இப்போது வந்து ஏதோ கூறுகிறார். பிள்ளையான் தான் யுத்தத்தில் உத்தரவுகளை வழங்கினாரா? இப்படியான ஒருவரை வீரர் என்று கூறுவது, கம்மன்பிள்ள போன்றவர்கள் கூறுவது தெற்கில் உள்ளவர்களுக்கும் அவமானம் என தெரிவித்துள்ளார். பிள்ளையான், கருணா இருவரும் ஊழல் செய்துவிட்டு புலிகளுக்கு பயத்தில் அங்கிருந்து ஓடி வந்தவர்கள். இவர்கள் வீரர்கள் இல்லை என்றவாறு சரத் பொன்சேகா தற்பொழுது ஒரு தகவலை வெளியிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தொடர்பில் பல்வேறு வகையான தகவல்கள் தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் பல்வேறு தரப்பினராலும் பேசப்பட்டு வரும் நிலையில் தற்போது தென்னிலங்கையில் நபர் ஒருவரின் வாக்குமூலம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது மகரகம மத்திய நகர் பகுதியில் ஒரு தீ விபத்து சம்பவம் பதிவானது. அங்கிருந்த பாதுகாவலர் ஒருவர் தீ வைத்து அந்த கட்டிடத்தில் உள்ள ஒரு பகுதியை எரித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற போது அந்த நபர் குறித்த வாக்குமூலமே தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது அந்த கட்டடத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தங்கியிருந்தார் எனவும், அவரை உயிருடன் கொளுத்தவே தான் அந்த கட்டடத்தை கொளுத்தியதாக அந்த நபர் வாக்குமூலம் அளித்துள்ள விடயமே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் தெளிவாக பார்க்கின்ற போது மகரகம நகரின் மையப்பகுதியில் உள்ள ஒரு தனியார் வங்கி அல்லது அந்த தனியார் வங்கியுடன் பல நிறுவனங்களை கொண்ட ஒரு கட்டடம் காணப்படுகிறது. அன்றைய தினம், குறிப்பாக நேற்றைய தினம் விடுமுறை தினமாக காணப்பட்டதால் அந்த கட்டிடத்துக்கு பாதுகாப்பு வழங்கும் விதமாக
குறித்த பாதுகாவலர் அந்த கட்டிடத்துக்கான பாதுகாப்பு பணியை வழங்கி வந்துள்ளார். இந்த பாதுகாப்பு பணியை அவர் வழங்கி வருகின்ற நிலையில் அவர் மட்டுமே அந்த கட்டிடத்தில் தங்கியிருந்துள்ளார். இந்த நிலையில் பிற்பகல் 2:30 மணியளவில் பாதுகாவலர் நிறுத்தப்பட்டிருந்த அந்த காவலர் இல்லத்தில் பிரபாகரன் தங்கியிருந்ததாக, அவரை கொளுத்துவதற்காக தீ வைக்க எரியக்கூடிய திரவம் ஒன்றை பயன்படுத்தி குறித்த கட்டடத்தில் தீ வைத்ததாக அந்த நபர் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த நிலையில் அவர் தொடர்பாக மேலதிகமாக பார்க்கின்ற போது அவர் அதிகளவான போதை பாவனைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார். அதிகளவான போதை அவருடைய உடலில் இருந்ததாக போலீசாரினுடைய விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. எனவே அதீத போதை பாவனை காரணமாக அவர் அவ்வாறு தான் தங்கியிருந்த அந்த அறையை எரித்திருக்கலாம் என்று குறிப்பிடுகின்ற நிலையில், ஆனால் அவர் அந்த வாக்கு மூலமாக விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அங்கு தங்கியிருந்தார், அவரை உயிருடன் கொளுத்துவதற்காகவே தான் இந்த செயலை செய்ததாக கூறுகின்றார். இவ்வாறு பல்வேறு விதமான தகவல்கள் தொடர்ச்சியாக விடுதலை புலிகளின் தலைவரை மையப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்க ஒன்றாக காணப்படுகிறது. அண்மையில் மட்டக்களப்பில் உள்ள கட்சி அலுவலகத்தில் வைத்து பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட விடயம் அனைவருக்கும் தெரிந்தது. ஆனால் குற்றப்புலனாய்வு பிரிவே ஒரு விடயத்தை மறைத்துள்ளது. என்ன அந்த விடயம் என்று பார்க்கின்ற போது, அவருடைய கட்சி அலுவலகத்தில் வைத்து அதிநவீன துப்பாக்கிகள் 2 கைப்பற்றப்பட்டுள்ளது. அது இலங்கையினுடைய விசேட அதிரடிப்படையில் கூட சில வீரர்களுக்கு மட்டுமே அந்த துப்பாக்கிகள் பயன்படுத்தப்படுகின்றது. அவ்வளவு அரிதான அந்த துப்பாக்கி சாதாரணமான ஒரு கட்சி அலுவலகத்தில் எவ்வாறு இருந்தது என குற்றப்புலனாய்வு திணைக்களமே அதிர்ச்சி அடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அவருடைய அலுவலகத்தில் 2 வகையான துப்பாக்கிகள் காணப்பட்டன. அந்த வகையில் ஹோல்ட் MK-18 ஒன்று, M203 ஆகிய நவீன இயந்திர துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஹோல்ட் MK-18, M203 ஆகியன விசேட அதிரடிப்படையில் கூட சில வீரர்களுக்கு மாத்திரமே வழங்கப்படுகின்ற ஒரு துப்பாக்கி. அத்துடன் அமெரிக்காவின் விலை உயர்ந்த தயாரிப்பான M16 நவீன இயந்திர துப்பாக்கியில் M203 கிரெனட் ஏவிகள் பொருத்தப்பட்டிருக்கும் சக்தி வாய்ந்த துப்பாக்கிகள் பிள்ளையானினுடைய அலுவலகத்தில் காணப்பட்டது. இந்த துப்பாக்கிகளை மீட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் இது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்ட போது பிள்ளையான் குறிப்பிடுகிறார், இந்த ஆயுதங்கள் எவ்வாறு தனது அலுவலகத்தில் வந்தது என்று எனக்கு தெரியாது, யார் இதை கொண்டு வந்தார்கள் என தெரியாது என பிள்ளையான் கூறுகிறார். இதன் போது அவருடன் உடனிருந்த கட்சி அலுவலகத்தில் இருந்த அவருடைய பணியாளர் ஒருவர் அல்லது கட்சி உறுப்பினர் ஒருவர், இந்த துப்பாக்கிகளுக்கும் பிள்ளையானுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை, இதை நானே இங்கு கொண்டு வந்து வைத்ததாக தானாக வந்து சரணடைகின்ற வகையில் அவர் அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் இது தொடர்பாக துருவிய போது அது முன்னைய கால அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. முன்னைய கால அரசாங்கம் என்று பார்க்கின்ற போது மஹிந்த ராஜபக்சவினுடைய அரசாங்கம் அல்லது மைத்திரிபால சிறிசேனவினுடைய அரசாங்கம். மஹிந்த ராஜபக்சவினுடைய அரசாங்க காலத்திலே இவர் ராஜாங்க அமைச்சராக இருந்தார். எனவே அந்த காலப்பகுதியில் இவருக்கு வழங்கப்பட்டதெனினும், ஏன் அவருக்கான பாதுகாப்பு MST பிரிவுகள் வழங்கப்பட்டிருந்த போதும், போலீஸ் பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருந்த போதும் அவருக்கு அவற்றை தவிர்த்து ஏன் இந்த அதிநவீன துப்பாக்கிகள் வழங்கப்பட்டது என்பது தொடர்பான கேள்விகள் தற்போது எழும்பியுள்ளது. அத்துடன் இது தொடர்பாக பல்வேறு வகையான கேள்விகள், படுகொலைகள், ஆட்கடத்தல்கள், ஈஸ்டர் குண்டு தாக்குதல் போன்ற சதி நடவடிக்கைகள் பற்றிய சமூக விரோத குற்றச்சாட்டுகளில் பிள்ளையான் மற்றும் அவருடைய குழுக்கள் தொடர்பு பட்டிருக்கின்ற போது இந்த துப்பாக்கிகள் அவருக்கு இதற்காக பிரத்யேகமாக வழங்கப்பட்டதா என்ற கேள்விகள் எழும்பியுள்ளது. யாரை சுடுவதற்காக இந்த துப்பாக்கிகள் இவரிடம் காணப்பட்டது? கொழும்பில் இடம்பெறுகின்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கும் இந்த துப்பாக்கிகளுக்கும் தொடர்பு இருக்கிறதா? இலங்கையில் பாதாள உலக குழுக்கள் என அழைக்கப்படுகின்ற குழுக்களுக்கும் பிள்ளையானுக்கும் தொடர்பு இருக்கின்றதா என்ற வகையில் பல்வேறு வகையான கேள்விகள் தற்பொழுது எழ ஆரம்பித்துள்ளது. ஆனால் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டது சம்பந்தமாக எந்த விதமான விடயத்தையும் தெரிவிக்காமல் மௌனமாக இருக்கின்றது. துப்பாக்கிகள் தற்போது மட்டக்களப்பு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அனுரகுமார திசாநாயக்கவினுடைய ஆட்சியில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நியாயம் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக காணப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தெரிவிக்கையில், தற்போது பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளார் மற்றும் அவரின் வாகன சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆனால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அல்லது கோட்டபய ராஜபக்ச, மைத்திரிபால சிறிசேன விடயமோ இது தொடர்பில் இன்னமும் கேள்வி கேட்கப்படவில்லை. அம்பைத்தான் அவர்கள் கைது செய்திருக்கிறார்களே தவிர அம்பை எய்தவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை என அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார்.
உள்ளூராட்சி சபை தேர்தலில் பட்டினமும் சூழலும் பிரதேச சபை மற்றும் திருகோணமலை நகரசபைக்கு போட்டியிடும் இரு சுயேட்சை குழுக்களை தமது கட்சியுடன் இணைப்பது தொடர்பில் கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் இது தொடர்பாக குறித்த இரு சுயேட்சை குழுக்களையும் சந்தித்த பின்னர் அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். தமது கட்சியானது வடகிழக்கில் இணைந்த கட்சியாக விஸ்தரிக்கப்பட்டு அதனை பதிவு செய்தல் தொடர்பாக வெகு விரைவில் அறிவிக்கப்படும் என அர்ச்சுனா எம்பி தெரிவித்துள்ளார். இம்முறை தேர்தலில் தமிழ் தேசியம் தொடர்பில் கருத்து வெளியிடும் கட்சிகளை தாம் ஆதரிப்பதாகவும் குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான கட்சிக்கு முன்னுரிமை வழங்கி ஆதரிக்க உத்தேசித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஏனைய தமிழ் கட்சிகளை ஆதரிப்பது தொடர்பில் ஒரு பொது முடிவுக்கு வர உத்தேசித்திருப்பதாகவும் எக்காரணம் கொண்டும் தேசிய மக்கள் சக்தியுடன் போட்டியிடப் போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிதியை வைத்து தமிழர் தாயகத்தை அடிபணிய செய்யும் அடக்குமுறை செய்ய அனுர தலைமையிலான தேசிய மக்கள் முனைகின்றது என சுட்டிக்காட்டிய யாழ் மாநகர சபையின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் வேட்பாளர்கள் உள்ளூராட்சி மன்றங்களின் சட்ட முறைமைகள் தொடர்பில் கூட தெரியாதவர்கள் இன்றைய அரசு இருப்பது வேடிக்கையாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார்கள். யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தேசிய பேரவையினுடைய அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுகின்ற தமிழ் தேசிய பேரவையின் சார்பாக களமிறங்கியிருக்கின்ற யாழ் மாநகர சபையினுடைய முதன்மை வேட்பாளராகிய நானும் யாழ் மாநகர சபையினுடைய பிரதி முதல்வர் வேட்பாளரான வைத்திலிங்கம் கிருபாகரன் அவர்களும் எங்களுடைய மாநகர சபையினுடைய வேட்பாளரான ரத்தினம் சதீஷ் அவர்களும் இந்த ஊடக சந்திப்பிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் எங்களுடைய அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உத்தியோகபூர்வமாக யாழ் மாநகர சபையினுடைய முதன்மை வேட்பாளர் தொடர்பாகவும் யாழ் மாநகர சபையினுடைய பிரதி முதல்வர் வேட்பாளர் தொடர்பாகவும் ஒரு யாழ் மாநகர சபையினுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டம் வைத்து சொல்லியிருந்த நிலையிலும் கூட பல முதன்மையான ஊடகங்கள் அதனை இன்று வரை இருட்டடிப்பு செய்து வருகின்ற நிலையிலே யாழ் ஊடக அமையம் தானாக முன்வந்து எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்திருப்பது என்பது உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விடயம். உண்மையிலேயே இத்தகைய நடுநிலையான கோணத்திலே வந்து அவர்கள் செயற்படுகின்றது என்பது உண்மையிலேயே ஊடகத்துறைக்கு ஒரு மிக பொருத்தமான ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்று நாங்கள் இந்த இடத்திலே அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது தவிர நாங்கள் யாழ் மாநகர சபையிலே ஆட்சி அமைக்க போகின்ற ஒரு சூழல் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற நிலையிலே, ஆனால் இன்று ஏற்பட்டிருக்கின்ற தென்னிலங்கை சக்திகளினுடைய ஊடுருவல் கணிசமாக தமிழ் தேசத்திலே உருவாகி இருக்கின்ற நிலையிலே அதனை முறியடிக்க வேண்டும் என்ற கோணத்திலே தமிழ் தேசம் ஒரு திரட்சியாக வர இருக்கின்ற சூழலிலே இவ்வாறான இருட்டடிப்புகள் என்பது உண்மையிலேயே ஒரு தமிழ் தேசமாக நாங்கள் திரள்வதற்கு ஒரு பொருத்தமான ஒரு வழிமுறையாக இருக்கப் போவதில்லை. ஆகவே இந்த இடத்திலே ஏன் இந்த இருட்டடிப்பு நடைபெறுகிறது என்கின்ற கேள்வியும் எங்கள் மத்தியிலே எழுகின்றது. ஒரு நேர்மையாக தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே பயணித்து கொண்டிருக்கின்ற, சொல்லிலும் செயலிலும் நேர்மையாக பயணித்து கொண்டிருக்கின்ற கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருடைய தலைமையிலே நாங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலை எதிர்கொண்டிருக்கின்ற சூழலிலே அதனை ஏன் அந்த பலவீனப்படுத்துவதற்காக சில தரப்புகள் முயல்கின்றன என்ற கேள்வியும் வந்து மக்களிடத்திலே அந்த கேள்விகளை வந்து கேட்க வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுதலையும் நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம். ஆகவே மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது, இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே நீங்கள் தமிழ் தேசிய பேரவையாக களமிறங்கி இருக்கின்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுகின்ற எங்களை போன்ற நேர்மையான
இளம் தலைமைத்துவம் கொண்ட தரப்புகளை நீங்கள் பலப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் இந்த இடத்திலே முன்வைக்க விரும்புகின்றோம். நாங்கள் ஆட்சி அமைக்கின்ற பட்சத்திலே எங்களுடைய உள்ளூராட்சி சபை எல்லைகளுக்கு உட்பட்ட பிரதேசங்களிலே உண்மையிலேயே ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாடோடு நின்று பயணிக்கக்கூடிய ஒரே ஒரு தரப்பாக நாங்கள் இருக்கின்றோம் என்ற சந்தேகம் எவருக்குமே ஏற்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் கடந்த காலங்களை நீங்கள் அவதானிக்கின்ற பொழுது எங்களுடைய அமைப்பினுடைய அரசியல் நிலைப்பாடு தொடர்பாகவும் செயற்பாடுகள் தொடர்பாகவும் நாங்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலே விட்டு கொடுக்காத தன்மையில் பயணிக்கின்ற விடயங்களும் மக்கள் நன்கு அவதானித்திருக்கின்றீர்கள். ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் மக்களை நம்பி 50,000 மாவீரர்களுடைய தியாகங்கள் எங்களை தொடர்ந்தும் வழிநடத்துகின்ற இந்த சூழல்தான் இன்றைய இந்த இருட்டடிப்புக்கு மத்தியிலும் ஊடக அமையம் என்கின்ற அமைப்பினால் எங்களுடைய விடயங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்ற விடயமும் ஒரு இயற்கை நீதியின் அடிப்படையில் நடைபெற்றிருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த உள்ளூராட்சி தேர்தல் வெறுமனே ஊருக்கான தேர்தல் என்றும் அதிலே ஒரு அரசியல் தேவையில்லை என்கின்ற கோணத்திலும் பல தரப்பினர் அந்த கருத்தியல்களை விதைக்க முற்படுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே உள்ளூராட்சி தேர்தல் என்பது உதாரணத்துக்கு மாநகர சபையை எடுத்துக்கொண்டால் அந்த மாநகர சபையினுடைய நிதி மூலங்களை மட்டுமே வைத்துக்கொண்டே நிர்வகிக்கக்கூடிய கட்டமைப்புகள் தான் அது ஒரு உள்ளூராட்சி கட்டமைப்புக்குள் உள்ளடக்கப்படுகிறது. மத்திய அரசினுடைய நிதி கிடைக்காத போதும் கூட உள்ளூராட்சி கட்டமைப்புகளினுடைய நிதி கட்டமைப்புகளை வைத்து அந்த நிர்வாகத்தை எங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றவாறு முன்னின்று செயற்படுவதற்குரிய கட்டமைப்பாக உள்ளூராட்சி சபைகள் இருக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளையும் எங்களுடைய அபிவிருத்தி அபிலாஷைகளையும் நிறைவு செய்கின்ற விதமாக எங்களுடைய மக்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கக்கூடிய விதமாக இருக்கின்ற தரப்புகளுக்கு வாக்களிக்க போகின்றோமா, அல்லது அந்நிய சக்தி ஒன்றை கொண்டு நாங்கள் எங்களுடைய நடு வீட்டுக்குள்ளே வைத்துவிட்டு நாங்கள் பின்னர் அதை இழந்த நிலையிலே கவலைப்பட போகின்றோமா என்கின்ற விடயம் கூட இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே அமைந்திருக்கின்றது என்ற விடயத்தை எங்களுடைய மக்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்று நம்புகின்றோம். உதாரணத்திற்கு சொல்லப்போனால் இன்று தையிட்டி விகாரை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உள்ளூராட்சி சபைகள் தமிழ் தரப்புகளிடம் இருந்த பொழுதே அது அத்துமீறி கட்டப்பட்ட ஒரு விகாரையாக இருக்கின்ற பொழுது கணிசமாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலே தென்னிலங்கை தரப்பும் இணைந்து, அதாவது அப்பொழுது ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்த ஆட்சி தரப்பாக இருந்த தலைவர் அங்கஜன் ராமநாதன் தலைவராக இருந்த பொழுதும் கூட அதற்கு கட்டுமானத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையிலே இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அந்த சட்டவிரோத செயற்பாடுகள் இவ்வாறு பாரதூரமாக அமைந்து தமிழர் தேசத்தை அபகரிக்கின்ற விதமாக நடக்கின்ற பொழுது இந்த உள்ளூராட்சி சபைகளையும் கைவிட்டு நாங்கள் போவோமாக இருந்தால் இந்த சட்டவிரோத செயற்பாடுகள் முன்னிறுத்தப்பட்டு இந்த தமிழர் தேசம் சிங்களமயமாக்கப்பட்டு நிச்சயமாக தமிழினத்தினுடைய இருப்பு என்பது பாரிய கேள்விக்குறியாக வரும் என்கின்ற நிலைப்பாட்டை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாங்கள் அந்த எச்சரிக்கை, அதாவது வரப்போகின்ற ஆபத்தை நாங்கள் முன்கூட்டியே மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தாழ்மையான கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். ஆகவே இந்த நிலைப்பாடுகளை கருத்தில் கொண்டு தமிழ் தேசிய அரசியலிலே நேர்மையாக பயணிக்கின்ற தமிழ் தேசிய பேரவையாக இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே போட்டியிடுகின்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுகின்ற எங்களை நீங்கள் பலப்படுத்தி இந்த தமிழ் தேசத்தினுடைய இருப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். யாழ் மாநகர சபையை பொறுத்தவரையிலே எங்களுடைய மாநகர சபையினுடைய திட்டங்கள், எங்களுடைய ஆட்சி அமைக்கப்பட்ட பின்னர் நாங்கள் செய்ய போகின்ற திட்டங்கள் தொடர்பாக எங்களுடைய திட்ட முன்மொழிவுகள் மிக விரைவாக மக்களுக்கு நாங்கள் அந்த விடயங்களை மிக தெளிவாக இலகுவாக மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே நாங்கள் அந்த திட்டங்களை மிக விரைவில் நாங்கள் அதனை வெளியிடுவோம். அந்த திட்டங்கள் தொடர்பாக
நாங்கள் அந்த திட்டங்களை வகுத்ததன் அடிப்படையில் அந்த திட்டங்களை எங்களுடைய மாநகர சபையினுடைய பிரதி முதல்வர் வேட்பாளராக கட்சியின் சார்பிலே போட்டியிடுகின்ற திரு வைத்திலிங்கம் கிருபாகரன் அவர்கள், அவர் முன்னர் யாழ் மாநகர சபையினுடைய உறுப்பினராக எமது கட்சியின் சார்பிலே செயற்பட்டிருந்தவர். அவர் தற்பொழுது உங்களுக்கு எங்களுடைய திட்டங்கள் தொடர்பான விடயங்களையும் ஏனைய விடயங்களையும் அவர் தற்பொழுது உங்களுக்கு தெரியப்படுத்துவார். இலங்கையில் தமிழ் மக்களுக்கு சரி கதைக்கவா, இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிரான சட்டங்கள்லாம் நிறைய இருக்கு, சரிதானே? அப்போ இப்போ உள்ள பிரச்சனை என்பது நாங்கள் ஒரு தேசமாக சிந்திக்க வேணுமென்றது தானே எங்களோட குறிக்கோளாக இருக்கும். நாங்கள் இந்த ஒற்றையாட்சி கட்டமை நிராகரிக்கிறோம் தானே. ஒற்றையாட்சி கட்டமை நிராகரிக்கிற இடத்துல நாங்கள் எங்களுடைய சுயாட்சி தத்துவத்தை நாங்கள் நிரூபிக்கக்கூடிய ஆக குறைஞ்ச செயற்பாட்டை நாங்கள் செய்தே ஆக வேணும், சரிதானே? ஆகவே இந்த நிதி மூலங்களை இலங்கையினுடைய சட்ட திட்டங்கள் ஒன்று இருக்குன்னு சொன்னால் அந்த சட்ட திட்டத்தையும் அனுசரித்து அந்த சட்ட திட்டத்தில் உள்ள சில விடயங்களையும் கண்காணித்து எடுக்கக்கூடிய ஒரு பொறிமுறை நாங்கள் வச்சிருக்கிறோம், சரிதானே? நாங்கள் வச்சிருக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் ஒரு சட்டம் ஒரு முறைகேட்டை செய்யக்கூடாது தான் சட்டத்தால் அவையில் ஒரு விஷயத்தை செய்யலாம். ஆனால் நாங்கள் ஒரு திட்டத்தை காட்டி அந்த திட்டத்தில் இப்படி இப்படி செயற்திட்டங்கள் நாங்கள் செய்ய போகிறோம், இந்த செயற்திட்டத்துக்கு நிதியை தாங்கன்னு சொல்லி நாங்கள் வெளிப்படையாகவே சொல்லி நாங்கள் அந்த திட்டத்தை மிக நேர்மையாக செய்கிற இடத்துல என்ன அடிப்படையில் அவையில் ஒரு நடவடிக்கையை எடுக்க போயினோம்? வெளிநாடுகளிலேயே இலங்கை அரசாங்கம் நலன்புரி திட்டங்களுக்கான காசை பெற்றுக்கொண்டு உள்ளாட்சி மன்றங்களை காட்டி தான் பெற்றுக்கொள்ளும். ஆனா அந்த நிதி எப்படி கையாள முடியல தாங்கெல்லாம் கையாளணும் நிதி எதுக்காகத்தான் இதை செய்ய வலிக்கின்ற நிலப்பாடு இருக்கு. அதுக்கு தான் நாங்கள் என்ன ஆக குறைஞ்சது நாங்கள் இந்த விடயங்கள் இருக்குதானே, இந்த விடயங்களை நாங்கள் எடுக்கிற இடத்துல நாங்கள் செய்வோம். நாங்கள் செய்கிற இடத்துல ஸ்ரீலங்கா அரசு அதுக்கு தடை போடுது என்று சொன்னால் அந்த இனவாத முகத்தை நாங்கள் காட்டுவோம், சரிதான்? இனவாத முகத்தை காட்டுவோம். இப்போ மாகாண சபையில் நடந்த மிக பிரதானமான தவறு என்ன, கடந்த எங்களுக்கு மாகாண சபை ஆட்சி முறையில் எங்களுக்கு எந்த விதமான ஒரு அதிகாரமும் இல்லை தானே, அதால தான் எங்களை செய்ய முடியாமல் போனது. அப்போ அந்த இடத்துல நாங்கள் கடந்த மாகாண சபையில் செய்த தவறு என்னென்றால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசு அதை அனுமதிக்குதில்லை, ஆளுநர் தடையாக இருக்கிறார் என்ற விடயத்தை நாங்கள் தெரியப்படுத்த இல்லை. அப்போ தெரியப்படுத்தி இருந்தால் சாதாரண மக்களுக்கும் விளங்கி இருக்கும் என்னென்னு சொன்னால் மாகாண சபைக்கு எங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமே இல்லையன்று. அப்போ நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் செய்வோம், அது என்ன தர வந்தாலும் செய்வோம். ஆனால் ஆக குறைஞ்சது இந்த ஸ்ரீலங்கா அரசு தமிழத்தை அடிப்படையான விஷயத்துக்கு கூட எப்படி இப்படியெல்லாம் முட்டுக்கட்டை போடுற விஷயத்தை நாங்கள் ஆக குறைஞ்சது மக்களுக்கு அம்பலப்படுத்தலாம்.